ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தோட்டத்தில் நிறைய பழங்கள் பழுத்திருக்கு. குறிப்பாக சிவப்பு ஜாம்பக்காய் மரத்தில் பெரிய பெரிய சைஸ் பழங்களாக நிறைய போட்டிருக்கு. இந்த ஜாம்பக்காய் மரம் பெரிய மரம். இது நட்டு ஒரு 12 வருஷம் இருக்கும். எல்லா வருஷமும் நிறைய காய்கள் காய்க்கும். அந்த காயோட சைஸை பாருங்கள், நிஜமாகவே ஒரு ஆப்பிள் சைஸில் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆப்பிளுக்கும் இதுக்கும் அந்த டேஸ்ட்டில் ரொம்ப வித்தியாசம் எல்லாம் இருக்காது. அவ்வளோ இனிமையாக இருக்கும் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு. போன வருஷம் வௌவால் எல்லா பழத்தையும் கொண்டு போயிடுச்சு. இந்த வாட்டி மழை அப்பப்போ இருந்ததுனால வௌவால் வரலை. ஆக்சுவலி முதல்ல நிறைய பழங்களை குருவி அணில் எல்லாம் கடித்து போட்டுருச்சு. மிச்சம் மீதம் இருக்கிற பழங்களை தான் நாங்கள் பறிக்கிறோம். ஓல் ஃபேமிலியும் தோட்டத்தில் தான் இருக்கோம். குட்டி பாப்பா வேற மரத்து மேலே ஏறி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு பழம் பறிக்கிறது இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி தோட்டத்தில் விதவிதமான ஃப்ரூட்ஸ் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இது மிராக்கிள் ஃப்ரூட் பெர்ரி. இந்த மிராக்கிள் ஃப்ரூட் பெர்ரியை பறித்து ஏற்கனவே நான் லாங் மற்றும் ஷார்ட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சக்கை மரத்துலேயும் பழங்கள் பழுத்துருக்கு. இது வறுக்க சக்கை. இந்த பழம் சைஸ் மீடியம் சைஸாக தான் இருக்குது, பட் மரத்திலே பழுத்து நிற்கிது. ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மரத்திலே பழுக்க வச்சு பறித்தா தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட. தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கும் பிடுங்க ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு 3-4 மூடு செடி கிழங்கு அறுவடைக்கு தயாராக இருக்கிறதுனால அதை பிடுங்கிட்டு அப்புறமா அதே இடத்துல மண்ணெல்லாம் கூட்டி வச்சு கம்பு வெட்டி நட்டுட்ருக்கோம். எங்கள் ஊர் செம்மண்ணுக்கு மரவள்ளி கிழங்கு நிறைய கிழங்கு வைக்கும். அதே மாதிரி இந்த கிழங்கு பயங்கர ருசியாக இருக்கும். வெட்டி நம்ம வேக வச்சோன்னா ஒரு வாட்டி கொதித்தாலே கிழங்கு அப்படி நல்லா வெந்துடும். ரொம்ப டேஸ்டான வெரைட்டியான கிழங்குது. இந்த கிழங்கும் பறித்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி குழம்பு வச்சு கிழங்கு மீனும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. ஏற்கனவே நான் ஃபிஷ் கறி எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா லாங் வீடியோஸில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி மரவள்ளி கிழங்கில் பால் கப்பா அப்படின்னு ஒரு ரெசிபி இருக்குது. மரவள்ளி கிழங்கை தேங்காய் பாலில் வேக வச்சு தாளித்து கொட்டி செய்கிறது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஒரு தனி வீடியோ அதுக்காக எடுத்து நான் போடுறேன். அந்த பால் கப்பா நீங்கள் வெறுமனே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக குழந்தைங்களும் ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப டெலிஷியஸான டேஸ்டி மற்றும் ஹெல்த்தியான ரெசிபி அது. நிச்சயமாக நீங்கள் அதை குக் பண்ணி சாப்பிடணும். நீங்கள் ஏற்கனவே என் தோட்டத்தில் நிறைய கிழங்கு வெரைட்டிஸ் நான் அறுவடை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. எங்கிட்ட சேனை, சேம்பு, கூவக்கிழங்கு, சிறுகிழங்கு, காய்ச்சி கிழங்கு எல்லா வெரைட்டியும் என் தோட்டத்தில் இருக்குது. இந்த குட்டி மாமரத்தில் நிறைய மாங்காய் போட்டிருக்கு. அதையெல்லாம் நெட் போட போகிறேன். நெட் போட்டு பாதுகாப்பாக விட்டால் தான் குருவியெல்லாம் கொத்தாது. மாங்காயை பழுத்து பறித்தாலே போதும். ஸோ நெட்டு போடுற வேலை தான் நடந்துகிட்ருக்கு. தோட்டத்தில் என்னோடய சிம்பாயும் இருக்கிறான். சிம்பாவுக்கு தோட்டம்னா ரொம்ப குஷி. சிம்பாவை காவலுக்கு விட்டுட்டு தான் நாங்கள் தோட்டத்துக்கே போவோம். ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பாம்பு உண்டு, அதுவும் நிறைய கோப்ரா எல்லாம் தோட்டத்தில் சுற்றிட்டுருக்கோம். ஸோ சேஃப்டிக்காகவே சிம்பாவை பக்கத்தில் விட்டுட்டு தான் நாங்கள் தோட்டத்துக்கு போவோம். அப்போ தான் ஒரு தைரியமாக இருக்கும். டாக்டர் தோட்டத்தில் உள்ள வாழை மரத்தையெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சைடில் இருக்க குட்டி குட்டி வாழை கன்று, அப்புறமா கரிஞ்ச இலை, இதெல்லாம் கட் பண்ணி நீட் பண்ணால் தான் தோட்டமும் நீட்டாக இருக்கும், மரமும் நல்லா செழித்து வளரும். ஸோ இன்றைய பொழுது தோட்ட வேலையோட சூப்பராக கழிஞ்சாச்சு. பாருங்கள், வாழையில் ஒரு வாழைத்தார் வேறு புதுசாக போட்டிருக்கு. இது செவ்வாழை. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும். ஹாப்பி கார்டனிங்.